நம்ம மைண்டு வேற அதுக்குள்ள அங்கேயே போகுது. அது சரி, எத்தனை நாள் கனவு போகாதா என்ன? ஆமா, இப்போ இவளை அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டே அருணே, இதுக்கு மேலேயும் நீ காத்துட்டு இருக்காத. நீயே போய் அவளை அழகா தூக்கிட்டு வந்துடா. தூக்கிட்டு வந்து சும்மா ஓடியே நிம்மி. இப்ப வரியா இல்லையாடி? அவ்வளவு ஒரு துடிப்புல இருக்கிறேன்டி, ஓடி. ஐயோ மேம்ஸ், ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிற போல இருக்கேன். அது சரி, அந்த தொடப்பு குச்சி வந்து ஒன்று டென்ஷன் பண்ணிட்டு போயும் நீ இந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறேன்னா அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. ஐயோ, என்ன நடக்க போகுதோ? சரி பார்த்துக்கலாம். உன்கிட்ட ஏதாவது விளையாடணுமே, உன் சந்தோஷத்தை கொஞ்சோண்டு சீண்டி பார்க்கணுமே. உனக்கு கோவம் வருமானு பார்க்கணும்ல. உனக்கு என் மேலே கோவம் வருமாயா? அது சரி, இரியா இரு. வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல, கொஞ்சம் ஒன்றும் சீண்டி பார்க்குறியா? அப்போ உனக்கு என் மேலே கோவம் வருதா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. யூ மாம்ஸ், லவ் யூயா. எனக்கும் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்கியா? அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் விளையாடலாம். என்னடி மாமாவை விசில் அடிச்சு கூப்பிடுற? அடியே, உனக்காக தாண்டி இவ்வளவு நேரம் வெயிட்டிங்க. யூ மாம்ஸ், யூ மாம்ஸ், சொல்லுடி, கேக்குது. சொல்லு, என்ன? இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி லுக்கெல்லாம் விடுற? இங்கே பாரியா, என்னைக்கும் பார்க்குற மாதிரி பாரு. இன்னைக்கு வித்தியாசமெல்லாம் பார்க்காத. உனக்கும் பாக்குற மாதிரியா? அது சரி. அடியே பூனைக்குட்டி, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் என்னன்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது மாமா வேற மாதிரி அடி பார்ப்பேன். என்ன மாதிரி பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. அடியே பூனைக்குட்டி. ஐயோ, அது சரி. இந்த ஆள் இருக்கிற வேகத்தை பார்த்தா நம்மளை பேசவே விட மாட்டான் போல இருக்கே. நிம்மி, இப்போ அனன்யா பயம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமாண்டி, மனசெல்லாம் படப்படன்னு இருக்கே. ஐயோயோ. அடியே, என்னடி அப்படியே நின்றுட்டு இருக்க? வாடி பக்கத்துல. ஆஹா, போச்சு. ஐயோ மாம்ஸ், என்னமோ தெரியலையே. உன்னை பார்த்தா பயமே வராது எனக்கு. ஆனால் இப்போ மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குதே. ஐயோ, எதனா பண்ணடி நிம்மி, பயமா இருக்கே. அடியே, என்னடி அமைதியா நின்றுட்டு இருக்க? வாடி பக்கத்துல. மாம்ஸ், ஐயோ, முதல்ல இந்த இந்த பாலக்கொடி, அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல இதை கொடியா. அடியே, இப்ப இந்த பாலை குடிக்கிற நேரம் அடி இது. ஏய், இது வேற டைம் டி. ஓடி. ஐயோ மாம்ஸ், எவ்வளோ அவசரம். ஈரியா ஈரு. ஐயோ மாம்ஸ், எல்லாம் அப்புறமா பொறுமையாக பண்ணிக்கலாம். இந்த முதல்ல இந்த பாலக்கொடியா. இப்ப என்ன, இந்த பாலை குடிக்கணும் அவ்வளவுதானே? குடிக்கிறேன்டி. குடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல நீ குடியா, அப்புறம் என்னன்னு நான் சொல்கிறேன். டி. ஐயோ, என்னையா வாங்கி ஊற வச்சுட்டேன். இதுல இருந்து தெரியல. இப்ப அதை குடிக்க கூடாது. இப்ப வேற இருக்கு, அதை முடிச்சுக்கலாம் முதல்ல. அப்புறமா பொறுமையா அதெல்லாம் பாத்துக்கலாம். ஐயோ மாம்ஸ், நான் இப்போ ஒன்று சொல்லுவேன். நான் சொன்னா நீ என் மேலே கோவப்படுவியா என்ன? என்னம்மா, என்ன எதனா பயமா இருக்குன்னு அதானே? அது கொஞ்ச நேரத்துக்கு பயம் அப்படிதாண்டி இருக்கும். அப்புறம் போக போக பழகிடும். அதெல்லாம் நீ பயப்படாது. மாமா இருக்கல, பாத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு கூட பயம்லாம் இல்லை. நீ இப்படிதான், நீ எனக்கு தெரியாதா என்ன? அதுலேயும் தாலி கட்டிட்டேன், இன்னும் டபுள் மடங்கா இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன? இது அது இல்லை, இது வேற. பரவாயில்லடி, என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கடி. சரி, பயம் இல்லை, அப்போ வேற என்னடி? அதான் கேட்குறேன்ல, அது என்னன்னு சொன்னா நீ என் மேலே கோவப்படுவியா? கண்டிப்பா கோவப்பட மாட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. சொல்லுடி. இல்லையா மாம்ஸ், இப்போ நான் அதை சொன்னா நீ என் மேலே கோவப்படுவேன்னு எனக்கு தோணுதியா? அடி, பேசியே டைம் வேஸ்ட் பண்ணாதடி. எதா இருந்தாலும் சட்டுன்னு சொல்லுடி. மாமா வேற மைண்ட்ல இருக்கேன். ப்ளீஸ் டி, சீக்கிரம் சொல்லுடி. நானே இன்னைக்கு எப்படியும் 5-6 ரவுண்டு ஓடிடலான்னு இருக்கேன்.
நீ என்னடா ஒரு ரவுண்டே தாண்ட விட மாட்ட போல இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சீக்கிரம் சொல்லுடி. என்னது 5-6 ரவுண்டா? ஐயோ என்னையா என்ன பேசுற நீனு? என்ன பேசுறேன்னா கரெக்டா தான் பேசுறேன். அதெல்லாம் அப்படிதான். சரி அதை விடு. நீ எதை சொல்லணும்னு சொன்னல அதை சொல்லுடி முதல்ல. அதுதானே சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் கோவம் மட்டும் பட மாட்டல. ஏய் சோதிக்காதடி, சீக்கிரம் சொல்லுடி. என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லி முடிடி. பெட் வேற நமக்காக வெயிட்டிங்ல இருக்குடி. அது சரிடி, இப்ப எதுக்குடி அந்த 3 நாளை பத்தி பேசுற? அது வரும்போது அப்ப பாத்துக்கலாம் சரியா? ஐயோ மாம்ஸ், அடியே என்னடி என்ன சொல்ற? அப்போனா அந்த 3 நாள் தான். அதான் நான் இதை சொன்னா நீ என் மேல கோவப்படுவியோன்னு பயமா இருக்குதுயா. என் மேல உனக்கு கோவம் தானே வருது. அப்போனா அந்த 3 நாள் தானா? இன்னைக்குதான் ஸ்டார்டிங் அடி. ஆமாயா மாம்ஸ், அதுவும் இப்பதான் ஜஸ்ட் நான் இப்பதான். என்ன பண்றது? சரி விடு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நேச்சர் தானே. பரவாயில்ல இருக்கட்டும் விடுடி. சரி நீ வா, அந்த பாலை நீ குடிச்சிட்டு நீ போய் பாடு சரியா? ஐயோ மாம்ஸ், உனக்கு என் மேல கோவம் வரல? அடி உன் மேல நான் எப்படி கோவப்பட முடியும்? இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது என்ன நீ நினைச்சா வரதா? இல்ல இல்ல, இயற்கையா அது எப்போ வரணும்னு இருக்கோ வரும். அதுக்காக உன் மேல கோவப்பட்டு என்ன பண்ண முடியும்? இவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவேன், 3 நாள் வெயிட் பண்ண மாட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி பூனைக்குட்டி. வா வந்து அந்த பால் குடி, அப்பதான் உனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஆமா இப்போ உனக்கு எதனா வயிறு வலிக்குதா என்ன? ஐயோ என்னையா அநியாயத்துக்கு இவ்வளவு நல்லவனா இருக்க? என் மேல உனக்கு துளி கூட கோவம் இல்ல? பொய் சொல்லாம சொல்லியா மாம்ஸ்? அடியே பூனைக்குட்டி, என் பொண்டாட்டியே, இதுக்காகலாம் கோவப்பட்டா நான் ஆம்பளையே இல்லடி. அடியே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 3 நாள் வெயிட் பண்ண மாட்டேன். இதுக்கும் உனக்கும் என்னடி இருக்கு? இதுக்காக உன் மேல நான் ஏண்டி கோவப்படணும்? நீயே இப்போ பாவம் எவ்வளோ டயர்டா இருப்பேன்னு என்னால் உணர முடியாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த கோவமும் இல்லை. வா நீ முதல்ல உட்காரு, நீ நிற்காத. நீ நிற்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குடி. உண்மையாவே உனக்கு எதுவும் பெயின்லாம் இல்லைல்ல? இல்லை எதனா பெயின் இருக்க மாதிரி இருந்தா சொல்லுடி. நான் வேணா அத்தையோ இல்லை அம்மாவையோ கூப்பிட்டு உன் கூட படுக்க சொல்கிறேன். நான் வேணாலும் வெளியில் போய் படுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லடி. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ மாம்ஸ், லவ் யூ யா. லவ் யூடி பொண்டாட்டி. 3 நாள் கழிச்சு மொத்தமாக பார்த்துக்கலாம் சரியா? இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு. 3 நாளும் முடியலன்னா இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட பார்த்துக்கலாம் ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ போய் படுப்போம். சரியா மாம்ஸ். இந்த புடவெல்லாம் கட்டி இருக்கிறது கொஞ்சம் கசகசன்னு இருக்கு. நான் போய் நார்மல் சாரி வேர் பண்ணிக்கவா? இன்னைக்கு மட்டும் அந்த 3 நாள் இல்லைன்னா இந்த சாரிக்கு வேலையே இல்லை. சரி பரவாயில்ல இருக்கட்டும். போ போய் ஒரு சாஃப்டான புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு வந்து பாடு ஓகேவா? போடி. ஐயோ என் லட்டு புருஷா, அநியாயத்துக்கு நீ நல்லவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. டேய் சாரிடா, உன்னை கொஞ்ச நேரம் ஏமாத்தணும்னு நான் நினைச்சேன். ஆனாலும் நீ இப்படியெல்லாம் பார்த்துக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை ஏமாத்தணும் போல தான் இருக்கு. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை ஏமாத்துறனோ அவ்வளோக்கு அவ்வளோ போதும் போதுன்ற அளவுக்கு நிறைய கொடுப்பேன்டா புருஷா. லவ் யூடா. சரிடா மாவனே, போய் புடவைய மாற்றிக்கிட்டு வந்து உனக்கு வச்சிருக்கேன் கச்சேரி. லவ் யூ புருஷா. அது சரிடா அருணே, நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு போல இருக்கு. அதான் கடவுள் உன்னை பழி வாங்கிட்டாரு போல. சரி விடு, அதுக்காக அவ என்ன பண்ணுவா? அவளுக்கு இப்போ எப்படி இருக்கோ என்னமோ, அவளே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நேற்று வேற அப்படி இப்படின்னு நிறைய கல்யாண வேலைகள், அதுலேயே அவள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. பரவாயில்ல, இன்னைக்கு நியாயமாக பார்த்தா அவளுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். சரி கடவுளாக பார்த்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சரி அவள் படுக்கட்டும், இன்னும் ஒரு 3-4 நாள் போட்டும், அப்புறம் பொறுமையாக வச்சு பார்த்துப்போண்டா. நீ யாருன்னு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா ஓகேவா? ஐயோ மாம்ஸ், நான் புடவை மாற்றிட்டு வந்துட்டேங்க. சேஞ்ச் பண்ணிட்டியா? சரி ஓகேம்மா, நீ போய் பாடு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல சரியா? எனக்கு இப்போ தூக்கம் வரல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். நீ போய் பாடுமா. ஐயோ மாம்ஸ், ரொம்ப நல்லவையா நீனு. ஆனால் இந்த நல்லவன் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். ஐயோ பாரியா என்னை திரும்பி கூமுட்ட என்ன பாரியா. ஐயோ மாம்ஸ், என்ன நீ என் கூட தானே படுப்பேன்னு சொன்ன, இப்போ தூக்கம் வரலன்னு சொல்கிற? அதுக்கு இல்லடி, இப்போ நான் வந்து உன் பக்கத்துல படுத்தா கை காலுன்னு தெரியாம உன் மேல பட்டுச்சுன்னா உனக்கு இன்னும் பெயின் ஜாஸ்தியா இருக்கும்டி. அதுக்காக தான். வேண்டாம் நீ போய் படுமா சரியா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், நீ போய் படு. சரி நீ படுக்க வேணாம், அதுக்காக ஏன் திரும்பி பார்க்காமலே பேசுற? என்ன என் மேல கோவமா இருக்கியா? அட என்னடி நீ. நல்லவன் ஷாக் ஆயிட்டான். இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல. ஏய்
என்னடி என்னடி இது? என்னன்னு வேற சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க? இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆமா, ஏன் கேக்குற? ஐயோ அடியே, ஏண்டி என்ன கொல்ற? நானே கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம்ல உன்னை தொடக்கூட கூடாதுன்னு பாக்குறேன்டி. உன்னை எதனா தொட்டுட்டா எங்கேயாவது உனக்கு பெயின் ஆயிடுமேன்னு கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். நீ இப்படி ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டு வந்து என்ன கொல்றாளே? ரைட்டு, இந்த போட்டு டாப்ல பிஜிஎம் அது நம்மால. போடியா, போடு போடு, எப்படி நல்லவனா இருக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். ஐயோப்பா, ஐயோ டே அருணே, கண்ட்ரோல் பண்ணுடா, கண்ட்ரோல் ஆகு. நீ அவளை திரும்பிய பாத்துறாத. அடியே ஏண்டி இந்த மாதிரி டைம்ல தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவியாடி? ஐயோ நம்மள ரொம்ப சோதிக்கிறாளே. பயப்புல ரொம்ப மிரண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். மந்திரிச்சிட வேண்டியதுதான். மாம்ஸ், எதுக்கடி இப்ப என் பக்கத்துல வந்த? நீ போய் படுத்து தூங்குமா, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இல்லைன்னா எல்லாம் கை மீறி போயிடும். நீ போ. போ மாம்ஸ், நீ வந்தாதான் நான் போய் படுப்பேன். நீ என் பக்கத்துல வந்து படு மாம்ஸ், அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி டைம்ல நீ என் பக்கத்துல இருக்கணும்னு. வா மாம்ஸ். இல்ல இப்ப நான் கண்டிப்பா உன் பக்கத்துல வந்து படுத்தே ஆகணுமாடி? ஆமா, நீ கண்டிப்பா என் பக்கத்துல வந்து படுத்தே ஆகணும் மாம்ஸ், அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். வா போய் படுக்கலாம். சோதிக்காதடி, நான் ரொம்ப பாவண்டி. அடியே புரிஞ்சுக்கோடி, நானும் ஆம்பளை தானே, என்னால எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். போமா, போய் நீ படுமா. நான் வரல, நான் வந்தா எல்லாம் இயக்கத்தப்பா மாறிடும். நீ போ. ஐயோ மாம்ஸ், நீ இப்படி அவஸ்தைப்படுறது கூட ரொம்ப அழகா இருக்கியா. லவ் யூ யா. என்னடி எதுக்கடி இப்ப இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? அடி வேணாண்டி, போடி போய் படுடி. போக மாட்டேன், நீயும் வந்தாதான் போவ மாம்ஸ். ஐயோ கடவுளே, குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறாளே. இந்த பூ வேற, ஐயோ எல்லாம் சேர்த்து நம்ம மைண்ட வேற எங்கேயோ கொண்டு போதே. ஐயோ அடியே, உன் உடம்பு நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன்டி. போடி போய் படுத்துருடி. சரிடி, நீ போய் படு, நான் வரேன். போடி. சரி மாம்ஸ், நான் போறேன், சீக்கிரமா வா. சரி நீ போ, வரேன். ஷோப்பா கடவுளே, உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா டேய். அருணே, அமைதியா போய் அவளை படுக்க வச்சுட்டு தூரம் வந்துடுடா. இல்லைன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடும் போல இருக்கு. இல்லை அவ பாவம், அவ உடம்பு தாங்காது. அவ போய் படுக்கட்டும், அதான் நல்லது. இந்த மாதிரி டைம்லலாம் இது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. சரி அவளை போய் தூங்க வைப்போம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போய் அவளை தூங்க வைப்போம். இவன் இன்னைக்கு நம்ம சொல்லி முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அது சரி. அடியே, எப்பெல்லாம் இப்படி இருக்கணுமோ அப்பெல்லாம் இருக்க மாட்டியாடி. இந்த டைம்ல அதுவும் இப்பதான் இப்படி இருப்பியா? மனுஷன் ரொம்ப சோதிக்கிறாளே. ஏய் என்னடி என்னடி நடக்குதுங்க? இல்ல என்ன என்ன நீ நினைப்புல இருக்க? என்னன்னா, நான் இந்த நினைப்புல இல்லையா மாம்ஸ், நான் எப்ப போலதான் இருக்கேன். ஏன் உனக்கு தான் என்னை பார்த்து ஏதேதோ பண்ணுதா என்ன? வேணாண்டி. ஏய் ஏண்டி ஏண்டி என்ன சோதிக்கிற? இங்க பாருமா, நல்ல பொண்ணுல போய் பெட்ஷீட்டை பூத்திக்கிட்டு படுத்துருமா. அதான் உனக்கும் உன் உடம்புக்கும் நல்லது. பார்த்துக்க போமா. மாமாவை ரொம்ப சோதிக்கிறமா, முடியல மாமாவால். போமா, நைட்டு போய் குளிச்சுட்டு வந்து படுத்தாதான் தூக்கமே வரும்னு நினைக்கிறேன். நீ போடி. என்ன மாம்ஸ், இப்ப போய் குளிக்க போறேன்னு சொல்ற? என்ன பண்றது, உடம்பு சூடு தாங்கல, அதான் பச்சை தண்ணியை ஊத்திக்கிட்டு வந்து படுக்கலான்னு பாக்குறேன். போடி போய் படுடி. ஐயோ மாம்ஸ், இப்ப நான் உன்னை சொல்லுவேன், நீ என் மேல கோவப்பட மாட்டல? ஏற்கனவே நீ சொன்ன விஷயத்துக்கே நான் உன் மேல கோவப்படலடி. இனிமே என்ன புதுசா சொல்ல போற? சொல்லு. அது ஒன்றும் இல்லையா, நான் உள்ள வந்ததும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அதான் அந்த 3 நாள்
அந்த 3 நாள் இன்னைக்கு இல்லை. ஏய் என்னடி என்னடி சொன்னிப்ப? ம், அந்த 3 நாள் பிரச்சனை இன்னைக்கு இல்லைன்னு சொன்னேன். உன்னை சும்மா நான் உசுப்பேத்தி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதியா மாம்ஸ், நீ ரொம்ப நல்லவையா. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணாம், ஆட்டத்தை காட்டலாம். அப்பனா அடியே இவ்வளோ நேரம் மனுஷனை பாடுபடுத்திருக்கலடி நீனு. இதுக்கு உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை என்ன தெரியுமாடி? ஐயோ மாம்ஸ், ஐயோ சாரி, மன்னிச்சிரியா. இதுக்காக இந்த மாதிரி முரட்டுத்தனமெல்லாம் நடந்துக்காத ப்ளீஸ் ப்ளீஸ் யா மாம்ஸ். ப்ளீஸா அடியே, நான் கூட நீ உள்ள வந்ததும் நம்ம வெறிய மொத்தத்தையும் காமிச்சிடக்கூடாது, சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சேன்டி. ஆனா என்ன சோதிச்சு பார்க்கல நீனு. இனியும் உன்னை விடக்கூடாதுடி. அதாவது என்ன பண்றேன்னு போடி, கடிச்சு ரத்தம் வர வைக்கலாம் உன்ன. ஏய் ஐயோ என்ன பண்ணுற? என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருடி. கிட்டாடி ஐயோ மாம்ஸ், விடியா வேண்டாயா ப்ளீஸ்யா. விட்றதா? நான் ரொம்ப சாஃப்டான வேண்டி, ஆனா என்னையும் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்க வச்சுட்டல. ஒரே பூனைக்குட்டி உன்ன. ஐயோ மாம்ஸ், அழகா இருந்ததியா. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அவஸ்தைப்பட்ட பத்தியா, அது பார்க்க அழகா இருந்ததியா. லவ் யூ யா. அழகாவாடி இருந்தது. அடியே ஏண்டி இரு, உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ பாத்தியா? ஐயோ பாத்தியா? பார்த்தா இனிமே பாக்குறதுக்கு வேலையே இல்லடி. லைட் ஆஃப் பண்ண வேண்டியது தாண்டி. அடியே எவ்வளவு சோதிச்சிட்டல நீ என்ன. உன்ன ஐயோ மாம்ஸ், ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேயா. நான் அந்த விஷயம் சொன்னதும் நீ என் மேல கோவப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டேன். லவ் யூ யா. ஏண்டி நீ ஏன் பொண்டாட்டிடி? அதுக்காக உன் மேல கண்டதுக்கெல்லாம கோவப்பட முடியும்? அதெல்லாம் கோவமே வராது எனக்கு. சரி இப்போ பேச வேணால, வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? போலாம், ரெண்டு பேருமே போலாம். வாடி பொண்டாட்டி. லவ் யூடி. தலகூட கலஞ்சாச்சு முடி முகத்தில் படுது. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் 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 அந்த இடத்தில் நண்டுபிடி. ஐயோ மாம்ஸ், விடியா. விடுறதா? விடுவானாடி உன்ன? என்னென்ன சொல்லி என்னை ஏமாத்திருக்கேன். அப்ப 5-6 ரவுண்டு தானே சொன்னேன். இப்ப ரவுண்டு கணக்கே இல்லடி. நைட்டு ஃபுல்லா உன்னை தூங்கவே விட போறது இல்லடி என் பொண்டாட்டி. ஐயோ மாம்ஸ் வேணாயா. சாரி நான் சும்மா விளையாடிட்டேன் ப்ளீஸ்யா. நான் ரொம்ப பாவம் இல்லை. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாம்ஸ், அச்சோ ஐயோ மாம்ஸ், பால் கிளாஸ் கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உடஞ்சிருச்சு போலையா. எது சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அது உடஞ்சா பரவாயில்ல, காலையில பாத்துக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருடி. கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு கோழிக்கறி வாய் விட்டு கேட்க வார்த்தையும் இல்லையே வச்சுக்கிட்டு பறக்க வயசொரு தல்லையே. கட்டிப்பொடி கட்டுப்படி மூன்றாம் பாலில் முன்னோர் சொன்னபடி. என்னடி பொண்ணுக்குட்டி, என்னையா ஏமாத்தின? பார்த்தல்ல மாமாவை. போயா, நீ ரொம்ப மோசம் தெரியுமா. ஆனாலும் பார்க்க தான் நீ சாஃப்ட், ஆனால் ரொம்ப முரடையா. போயா.
ஏண்டி பூனைக்குட்டி, நான் சொன்னேனா நான் சாப்பிட்டேன்னு? நீ ஏன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நான் என்னடி பண்ண முடியும்? நானே எவ்வளோ நாள் கனவுல இருக்கேன். என் பூனைக்குட்டி கையில் கிடச்சா சும்மாவா விடுவேன்? அதுலயும் தாலியை வர கட்டியிருக்கேன். எப்படிடி சும்மா விட முடியும்? அதானே, நீயாவது சும்மா விடுறதாவது. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. இருந்தாலும் இந்த அளவுக்கு ச்சே, போயா. சரிடி, இப்போ அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? அடுத்த ரவுண்டு என்னது அடுத்த ரவுண்டா? ஐயோ மாம்ஸ், வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் யா மாம்ஸ். என்னடி பூனைக்குட்டி வேணான்னு சொல்கிறேன். நான் அதெல்லாம் முடியாது. அடுத்த ரவுண்டுக்கு மாமா எப்பயோ ரெடி ஆயிட்டேன். நீ இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஐயோ, நீ உண்மையிலேயே மோசம் முரட எல்லாம் நீதான் எப்பயா. ஆமாண்டி, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் அப்படிதான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப மோசமாகவும் கொஞ்சம் இல்லை நிறையவே முரடனாகவும் இருக்கணும்டி. அப்பதான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன் முரட்டுத்தனமாக இருந்தா நல்லா இல்லையா என்ன? ஐயோ மாம்ஸ், அப்படியும் சொல்லிட முடியாது. என் புருஷன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். முரட்டுத்தனமா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அடி பூனைக்குட்டி, உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரி சரி, பேசுனதெல்லாம் போதும். அது சரி, எங்க சுத்தினாலும் உன் விஷயத்துல கரெக்டா இருக்கிறியா? போயா முரட முரட. அப்படியே அப்புறம் கரெக்டாக இருக்கணும்டி. அப்போதான் புருஷனுக்கு அழகு. புருஷ லட்சணம்னா என்னன்னு தெரியும்ல, இதுதான் அது. ஓகேவா? இப்போ கரெக்டாக இருந்துடலாமா? ஐயோ மாம்ஸ், வேண்டாம், சொன்னா கேளு. சொன்னா கேட்குற இடத்துல இப்போ இந்த அருண் இல்லை. சொல்லாததெல்லாம் செய்கிற இடத்துல தான் இப்போ இருக்கான். அதனால என் பூனைக்குட்டிய சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த வெட்டை வெண்ணிலம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா கூட விட்டு கூட ஜீவன் பாயும் போது உன் கலந்து ஊனும் ஒன்றுபட தியானம் ஆளிலையில் அரங்கேற. போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே ஏதோ தாகம், ஏதோ தாகம். என்ன ஆச்சு இந்த சிட்டரும்புக்கு? இப்படி பேச மாட்டாளே அவ. நேத்துல இருந்தே அவ சரியில்லை தான். நேத்தே அவ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக தான் இருந்தா. யாரோ என்னமோ அவகிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் யாருன்னு தான் என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சிட்டரும்பு, நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்காத. நான் விடவும் மாட்டேன். எதா இருந்தாலும் நம்ம கிட்ட வாய் திறந்து சொன்னா தானே நமக்கு தெரியும். இவ எதுவுமே சொல்ல மாட்டான். எப்பவுமே இப்படிதான் இருப்பா போல இருக்கு. என்ன பண்ண? இந்த டைம்ல கார்த்திக்கையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவனுக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. அவன்கிட்டயும் போய் எதையாவது கேட்டு டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. சரி, என் பொண்டாட்டிக்கு எதனா ஒண்ணுன்னா நான் தானே பார்க்கணும். அது யாருன்னு சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிற சிட்டரும்பு. கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன், அவங்க என் கையில ஜூஸ் தாண்டி. சரி, இப்படி புலம்பு விட்டுட்டாலே நம்மள. அடியே சிட்டு, என்னை விட்டுட்டுலாம் போகணும்னு கனவுல கூட நினைக்காதடி. கண்டிப்பா இந்த செல்வா விட மாட்டேன். நான் எவகிட்டையும் கவராம இருந்தவன். ஆனா உன்னை முதல்ல பார்க்கும்போதே உன் குடும்பத்தனத்துல விழுந்த வேண்டி இப்போ வரைக்கும் இருந்திருக்கல. அதனால கண்டிப்பா நீ எனக்கு வேணும்டி சிட்டு. நான் விட மாட்டேன். இந்த போலீஸை லேசில் இட போட்டுறாத. இந்த போலீஸுக்கு அந்த சிட்டு எறும்பு தான்.